Hi everyone, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஜில்லுன்னு ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்னடா சில்லுன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஏசி வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா எதுக்காக இன்னைக்கு ஏசி வீடியோனா, கிட்ஸ் வந்து செப்பரேட்டா ரூம்ல வந்து நாங்கள் தூங்க வைக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் சம்மர் வந்து வந்தாச்சு. செம்மையா வந்து வெயில் அடிக்குது. நீங்க வந்து டெய்லி ஆஃபீஸ் போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிராவல் பண்றப்போ. ஸோ அதனால சரி ஓகே, பசங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசி வாங்கினோம். என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங் பீஸ்போக் அப்படின்னு வந்து ஏசி வாங்கியிருக்கிறோம். இது வந்து இந்த இயர் லான்ச் ஆன மாடல். ஸோ இது வந்து ஏன் சாம்சங் வந்து போகணும் அப்படின்னு ரீசன்னா, ஸோ ஆல்ரெடி சாம்சங் ஏசி வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினோம். அது சூப்பராக 10 இயர்ஸும் ரன் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரிலையபிலிட்டினால தான் நாங்கள் வந்து சாம்சங் அகெயின் நாங்கள் வந்து போனோம். அண்ட் எங்களோட பெட்ரூம்ல ஆல்ரெடி நாங்கள் வந்து எல்ஜி வச்சிருக்கோம் இப்போ. ஸோ எதுக்கு சாம்சங் போனோம் அப்படின்னா, அவங்க வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏசியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து அமேசான்லேருந்து வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இன்ஸ்டலேஷனுக்கு வந்து 1800 சார்ஜஸ் ஆச்சு. ப்ளஸ் இந்த டேப்பு அது இதுன்னு சின்னதாக இருக்கும்ல, அதுக்கு மட்டும் சார்ஜஸ் ஆச்சு. எங்களுக்கு வந்து இதில் வந்து அந்த ஸ்விட்ச் வந்து போயிடுச்சு. ஸோ அந்த ஸ்விட்ச் வேறு மாற்றினாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சார்ஜஸ் மட்டும் தானே தவிர பேசிக்காக இன்ஸ்டலேஷனுக்கு வந்து 1800 வந்து வாங்குறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் டிசைன் தான், ஒன்றும் பெருசாக அப்படின்னு இல்லை. இதிலே வின்ஃப்ரீன்னு ஒன்று வருது. நாங்கள் வந்து வின்ஃப்ரீ போகலை. இது வந்து நார்மலாக அந்த வின்ஃப்ரீ இல்லாத ஒரு மாடல். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏசிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. அதில் வந்து 4 இயர்ஸ் வந்து காம்ப்ரிஹென்சிவ் வாரண்டி. அண்ட் கம்ப்ரஸருக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் இதில் வந்து 5-in-1 கன்வெர்டபிள் மோட் இருக்குது. இதில் அது போக ஆட்டோ, கூல், ட்ரை அந்த மாதிரியான மோட்ஸ் வந்து இருக்குது. ஈகோவாக ரன் பண்ணுறதுக்கான மோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, இது வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 5-in-1 கன்வெர்டபிள்ன்றது ஒன்றும் இல்லை. இதை வந்து நம்ம ஏசியை 40%, 60, 80 அண்ட் ஃபுல் பர்சன்டேஜ் அண்ட் மோர் தென் ஃபுல் பர்சன்ட் லைக் 30 to 125% வரைக்கும் எஃபிஷியன்ட்டா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனால என்ன ஆகும்னா, நமக்கு வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட்டா வந்து இருக்கும். நமக்கு வந்து பவர் கன்சம்ஷன் வந்து கம்மியாகும். அண்ட் இதுல ஒரு மெயினா நான் பார்க்கறது என்னன்னா, இது வந்து ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதால நம்ம வந்து ஃபோனில் இதை கனெக்ட் பண்ணிக்கிறதால இது வந்து நம்ம வந்து ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். லைக் எனக்கு வந்து இந்த மாதிரி டைமில் இது ஆன் ஆகும், இந்த மாதிரி டைமில் இது ஆஃப் ஆகணும், அந்த மாதிரிலாம் செட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே வெல்கமிங் மோடுன்னு ஒன்று இதில் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வரதுக்கு முன்னாடியே நம்ம ஜிபிஎஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி அது வந்து ரூமை வந்து கூல் பண்ணிடுது. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொன்று என்ன ஒரு இது நான் சொல்கிறேன்னா, இது 1.5 டன் ஏசி. இது வந்து சின்ன ரூம் தான். இதுக்கே இது வந்து த்ரோ வந்து நல்லா இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து லாங் த்ரோக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனே வந்து நல்லா ஆடும். இது வந்து சின்ன ரூம் தான், ஆனால் த்ரோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு வந்து நல்லா இருக்கு. அண்ட் இது வந்து 4-way ஸ்விங் இருக்கு இதில். ஓகே, ஸோ இது வந்து ஃபோனில் வந்து எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ரூம் ஏர் கண்டிஷனர் அப்படின்ற ஆப்பில் வந்து நான் அதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இதில் வந்து டெம்பரேச்சர் நம்மளே செட் பண்ணிக்கலாம். என்னென்ன டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 26, 25 வாட் எவர். அண்ட் மோடு வந்து என்ன மோடு, கூல் மோடில் இருக்கணுமா, ட்ரையில் இருக்கணுமா, ஆட்டோவில் இருக்கணுமா, அதையும் இங்கே செட் பண்ணிக்கலாம். அண்ட் விண்ட் டைரக்ஷன் அண்ட் லைக் எந்த டைரக்ஷனில் உங்களுக்கு விண்டு வேணுன்றதை செட் பண்ணிக்கலாம். விண்டோட ஸ்ட்ரென்த்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து லோவாக வேணுமா, ஹையாக வேணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கெடியூல் ஆப்ஷனில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் டைமிங் செட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஆன் பண்ணணும், இவ்வளோ நேரம் ஆன் பண்ணணும், இந்த டெம்பரேச்சரில் வேணும், எனக்கு 40% கெப்பாசிட்டியில் வேணும் அப்படின்ற மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோடு நீங்கள் செட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா நைட் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதே எழுந்து வேர்க்குது ஐயோன்னு ஆன் பண்ணணும். இது வந்து செட் பண்ணிட்டிங்கன்னா அந்தந்த டைமில் ஆன் ஆகி அதுவே ஆஃப் ஆகிக்கும். அண்ட் வெல்கமிங் மோட் அது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எங்கேயாவது வெயிலில் போயிட்டு வரீங்க, அப்போ வரும்போது எனக்கு வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும் ரூம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மோட் எனேபிள் பண்ணிங்கன்னா ஜிபிஎஸ் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் வரும்போதே உங்களோட லொக்கேஷன் பேஸ் பண்ணி இது வந்து ஆன் ஆகி உங்களுக்காக ரூமை வந்து சில் பண்ணி கொடுத்துரும். அண்ட் ஆட்டோ ட்ரை ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அந்த லைட்டிங் வந்து ஆனில் வேணுமா, ஆஃபில் வேணுமா, அந்த ஏசியில் லைட் இருக்கும் இல்லையா, ஸோ ஆன் ஆஃப் இதிலே பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே எனர்ஜி கன்சப்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க அண்ட் எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு இந்த ஆப்பில் அதை காட்டி கொடுத்துரும். அண்ட் மைக்ரோ ஃபில்டர் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து ஸோ ஏசி ஃபில்டரோட
குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து இதிலே செக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததுன்னா இதில் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் அது வந்து காட்டிடும். ஸோ இப்போ வந்து நல்லா இருக்கிறதால குட்டுன்ற மாதிரி காட்டுது. அண்ட் தென் பெட் கேர் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணியும் பண்ணிக்கலாம் இந்த எனர்ஜி கன்சம்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் வந்து ஆப்ஷன்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் இதிலே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நீங்கள் இந்த ரிமோட்டில் தான் பண்ணணும்ல, ரிமோட்டில் இல்லாத ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இது அந்த ரூம்லேயே தான் இருந்து பண்ணணும்ல, நீங்கள் உங்கள் கிட்ஸ் ஹோமில் இருக்காங்க, நீங்கள் வெளியே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப் யூஸ் பண்ணியே கூட நீங்கள் ஏசியை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு வந்து இந்த ரிமோட்டில் இருக்கிறத விட இதில் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு நிறையவே இருக்குது. ஸோ ரிமோட் பற்றி பார்த்துடலாம். ஸோ இது வந்து சின்னதாக க்யூட்டாக அழகாக இருக்குது. பட் இதில் வந்து க்யூட்டாக இருந்தாலும் நான் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கறது என்னென்னா லைட் இல்லை. யூஸ்வலாக இங்கே ஒரு லைட் கொடுத்தாங்க, அந்த நைட் டைமில் வந்து எழுந்திரிச்சு பார்த்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ லைட் இல்லாதது எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் ஆஸ் யூஸ்வல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ், இது வந்து இந்த ஸ்விங் ஆசிலேஷனுக்கான பட்டன். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா 5-in-1 கன்வெர்ட்டபிள்னு, ஸோ அதுக்கானது. இப்போ நான் இங்கே ப்ரெஸ் பண்ணேன்னா இது வந்து 80% எஃபிஷியன்சியில் ஓடும். ஸோ அதாவது ஒரு 6 மெம்பர்ஸ் ஒரு 7 மெம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கான கெப்பாசிட்டியில் ரன் ஆகும். ஸோ 60 வந்து அதுக்கும் கீழே ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மோட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 40ன்றப்போ 2 பேர் மட்டும் தூங்குறாங்க அப்படின்றப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 120 சொன்னல, ஸோ எஃபிஷியன்ட் அதுக்கும் மேலே நம்ம 1.5 டன்னுக்கும் மேலே வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான மோடு தான் வந்து இது. ஸோ தென் இட்ஸ் நார்மல். அண்ட் இங்கே மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரை அண்ட் ஃபேன் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஆட்டோ. ஸோ இந்த மாதிரியான மோட்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபேன் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கான பட்டன், ஃபேனோட இது அட்ஜஸ்ட் பண்ண லோ ஹைன்னு இருக்கலாம். ஸோ அதுக்கான பட்டன். இங்கே டைமர் செட் பண்ணிக்கலாம். அண்ட் க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பேசிக்காக வரக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் தான் இதில் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஆஸ் ஆல்ரெடி செட் இந்த மாதிரி நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது அதை க்ளீனிங்கு, நமக்கு அதோட ஏருக்கு அந்த ஏர் ஃபில்டர்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது அது எல்லாமே அதில் செக் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ எனர்ஜி சேவ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டைமர் ஆன் ஆஃப், மல்டிபிள் ஆன் ஆஃப், இது எல்லாமே வந்து நம்ம ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணால் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ இதுதான் ஷார்ட் வீடியோ அபவுட் அந்த சாம்சங் பிஸ்போக் ஏசி. என்னென்னா 2 வீக்ஸாக அந்த ஏசி வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். கூலிங்லாம் நல்லா தான் இருக்குது. கிட்ஸ்கிட்டேயும் வந்து கேட்டு பார்த்தோம், எப்படிப்பா தூக்கலாம் நல்லா இருக்கா. ஏன்னா நாங்கள் வந்து இன் பிட்வீனில் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம் ஃபோனில். ஸோ ஸ்லீப் எல்லாம் வந்து கரெக்டாக போகுதா வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு கேட்டது வந்து பசங்க வந்து நல்லா இருக்குமா, நாங்கள் நல்லா தூங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஏசியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஏசி பற்றி ஏதாவது queries இருந்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு கம்பேரிசன் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எல்ஜி நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறேன், அதுவும் 1.5 டன் தான், அதுவும் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு கம்பேரிசன் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன், எல்ஜி அண்ட் சாம்சங் கம்பேரிசன். அண்ட் யா பார்க்கலாம். பாய்.